அமைச்சர் மாஃபை பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். முழு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மியூசியமாக அதை அமைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். ஓகே, நன்றி. பகுதிகளில் வந்து ஆதி மக்கள் ஆதிவாசி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தொல்பொருட்கள் நிறையா கிடைக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் அரசு எடுத்து வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை. இல்லை, கண்டிப்பாக ஏற்கனவே தமிழ் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட பழங்குடியினர் பண்பாட்டு மையம் இன்னைக்கு வந்து ஏற்கனவே இயங்கிட்டு இருக்குது. ஊட்டியில் இயங்கிட்டு இருக்கு. அதில் தோடர்கள் மற்றும் அந்த பழங்குடி மக்களுடைய கலாச்சார ரீதியாக ஆய்வு செய்வதற்கு இன்றைக்கி வந்து நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பழங்குடியினர் துறைக்கு கீழே அது இயங்கிட்டு இருக்கு. அது முதல்ல தமிழ் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ அருமையாக வந்து அது இயங்கிட்டு இருக்கு. நம்ம இந்த துறைக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு நல்ல துறை கீழே அது இயங்கிட்டு இருக்கு. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய மற்ற புது ஆய்வுகள் நீங்கள் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் வந்து நம்ம ஆய்வுகள் எல்லாமே 40 ஆய்வுகள் செஞ்சுருக்கோம் தமிழக அரசாங்கத்தில். இது எல்லாமே வந்து நதிநீர் இணைக்கப்பட்டு அந்த இடங்களில் தான் பண்ணிகிட்ருக்கோம். காவிரி பாயிற இடம், இல்லை வந்து வைகை பாயிற இடம், தாமிரபரணி பாயிற இடம், இந்த மாதிரி அது குறிப்பாக வந்து கடலில் கலக்கிற இடங்களில் நம்ம ஆய்வுகளை நிறையா செஞ்சுருக்கிறோம். ஈவன் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எடுத்து கூட அந்த மாதிரி வந்து நதியை ஒட்டி இருக்கிற இடங்களில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். பழங்குடியினர் என்று யோசித்து நம்ம செஞ்சது வந்து பற்றப்பெரும்புதூரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் நம்ம ஆய்வுகள் நடத்தியிருக்கோம். அதிரம்பாக்கத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாலே ஏஎஸ்ஐ பண்ணதும் வந்து பழங்குடியினர் சார்ந்த ஆய்வு தான் அங்கே நடந்ததும் கூட. அதில் தான் வந்து இப்போ உலகத்தின் முதல் மனிதன் தமிழகத்தில் இருந்தால், அது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தான்ற மிக முக்கியமான கண்டுபிடிப்பு கல்லாயுதங்கள் வைத்து நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் சொல்கிறது உண்மை. ஒரு வகையில் இன்னும் அதிகமாக அந்த பழங்குடியினர் இருக்கிற இடங்களில் நாங்கள் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். என்ன